பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2025 2026 இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான யுத்தங்களை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொல்லுவார். கிட்டத்தட்ட 13-14 யுத்தங்களை நிப்பாட்டிய ஒரே அதிபர் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருக்காகவே என்ன செஞ்சுக்கிறார், சமர்ப்பித்துக் கொள்கிறார். அதுவும் குறிப்பா நோபல் பிரைஸுக்காக. இந்த நேரத்தில் தான் சீனா கூட அமெரிக்கா ஒருவேளை சண்டைக்கு போயிருமோ, இல்ல சீனாவை ரொம்ப பெரிய அளவில் கோபமடைய வச்சிருவாரோ ட்ரம்ப் அவர்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்த நேரத்தில் 3 டிஜிட் டாரிஃப் அப்படிங்கறத மாத்தி போட்டுக்கிட்டாங்க. நீ எனக்கு 150%, நானும் உனக்கு 150%, நீ 175%, நானும் 175%, இப்படின்னு சொல்லி மாத்தி டாரிஃப் அப்படிங்கறத இரண்டு நாடுகளும் போடும்போது அமெரிக்கா சீனா இதனால இரண்டு நாடுகள் மட்டும் பாதிப்படையல, ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் இதனால பாதிப்படைஞ்சிச்சு. ஏகப்பட்ட நாடுகள், நபர்கள், தலைவர்கள் ஒரு பேனிக் மோட்லயே சுத்திட்டு இருந்தாங்க. ட்ரேட் அப்படிங்கிறது சரியா நடக்கல, பல நாடுகளுக்கும் சப்ளை செயின் பாதிப்பு அப்படிங்கிறது உருவானது, ஷேர் மார்க்கெட் மந்த நிலைமையில இருந்துச்சு, தங்கம் ஏறுது இறங்குது இப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருந்த இந்த சமகாலத்துல கடைசியா நானும் ஷி ஜின்பிங் அவர்களும் தொலைபேசியில் பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நேத்து ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட உடனடியா எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, அமெரிக்கா மற்றும் சீனா ஒன்றிணைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி.